இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் நியூ இயர் எப்ப கொண்டாடப்பட்டுச்சுன்னு தெரியுமா? மனித வரலாற்றுல முதல் புத்தாண்டு பிசிஇ 2000, அதாவது கிமு 2000 ஆண்டுல நடந்துச்சு. பாபிலோனியர்கள் காலத்துல மெசொப்பொத்தேமியான்னு சொல்லப்படுற இன்றைய ஈராக் இருக்கக்கூடிய பகுதியில அக்கிட்னு ஒரு திருவிழா புத்தாண்டா கொண்டாடப்பட்டுச்சு. மார்ச் ஏப்ரல்ல இந்த திருவிழா நடைபெறும். விவசாயம், பருவ மாற்றம், ஆட்சி புதுப்பிப்பு போன்ற விஷயங்களால புத்தாண்டு கொண்டாடப்பட்டுச்சு. ஆனா இது ஜனவரி 1ல கொண்டாடப்படல. மார்ச் மாதம் தான் கொண்டாடப்பட்டுச்சு. அந்த காலத்துல ஒரு வருஷத்துக்கு 10 மாதம் மட்டுமே இருந்துச்சு. ரோமானியர்களோட ஆரம்ப காலத்துல ஜான்வரி, பிப்ரவரி 2 மாதங்களும் சேர்க்கப்பட்டுச்சு. இருந்தாலும் புத்தாண்டு மார்ச் மாசம் மட்டுமே கொண்டாடப்பட்டுச்சு. ரோம் அரசர கன்சல்ஸ் சொல்லப்படுற ஒரு உயரிய அதிகாரிகள் இருந்தாங்க. இவங்களோட பதவிக்காலம் ஆண்டோட தொடக்கத்துல ஆரம்பிக்க வேண்டியது. மார்ச் வரை காத்திருந்தால நிர்வாகம் தாமதிச்சது. கிமு 153 ஆண்டு ரோமானியர்கள் ஆண்டோட முதல் நாளா ஜனவரி 1 சட்டப்பூர்வமா அறிவிச்சாங்க. ஜான்வரின்ற பெயரு ஜெனஸ்ன்ற ஒரு ரோம் கடவுள் கிட்ட இருந்து வந்துச்சு. ஜெனஸ் இந்த கடவுளுக்கு 2 முகம் இருக்கு. ஒரு முகம் கடந்த காலத்தை பார்க்கும், இன்னொரு முகம் எதிர்காலத்தை பார்க்கும். அதனால புதிய ஆண்டு புதிய தொடக்கம்னு ஜனவரின்ற பெயரு பொருத்தமா இருக்கும்னு வருஷத்தோட முதல் மாதத்துக்கு ஜனவரின்னு பெயர் வச்சாங்க. ரோமானியர்களுக்கு பிறகு ஜூலியன் கேலண்டர் பயன்படுத்தப்பட்டது. ஆனா ஜூலியன் கேலண்டர்ல ஆண்டோட நீளம் கொஞ்சம் தவறா இருந்திருக்கு. இதனால பருவ காலங்கள் மாறி இருக்கு. கிறிஸ்துவ திருநாள்கள் தவறாக காட்டப்பட்டிருக்கு. கிபி 1582ல கிரிகோரியன் கேலண்டர் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த கேலண்டர்ல ஆண்டோட நீளம் சரியா கணிக்கப்பட்டுச்சு. ஜனவரி 1 புத்தாண்டாகவே தொடரப்பட்டுச்சு. ஐரோப்பிய நாடுகள் முதல்ல கிரிகோரியன் கேலண்டரை ஏத்துக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து ஐரோப்பியில இருக்க ஒரு சில நாடுகள் உலகம் ஃபுல்லா போய் ஆட்சி பண்ணதுனாலையும், உலகம் ஃபுல்லா போய் வியாபாரம் பண்ணதுனாலையும் உலக நாடுகள் முழுக்க இந்த கேலண்டர் பரவ தொடங்குச்சு. இதனால உலகம் முழுவதும் ஜான்வரி 1 புத்தாண்டாக உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டுச்சு. இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.